எமது பகுதிக்குள் காற்றாலை அமைக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என மன்னார் மக்கள் தெரிவிப்பு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் அன்று நானும் பாதிக்கப்பட்டேன். இந்த அளவுக்கு நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது மிகவும் ஆர்வத்துடன் அந்த உரைகளை கேட்டிருக்கிறேன். மன்னார் தீவு பகுதியில் புதிதாக அமைக்கப்படவுள்ள காற்றாலை மின் கோபுரங்கள் தொடர்பாக குறித்த பகுதி மக்களுடன் கலந்துரையாட எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை அன்று காலை மன்னாரிற்கு வருகை தந்தனர். மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவில் சவுத்பார் பகுதியில் ஒரு காற்றாலை கோபுரமும், தாழ்வுபாடு பகுதியில் 2 காற்றாலை கோபுரங்களும், தோட்டவழியில் 2 காற்றாலை கோபுரங்களும் அமைக்கப்படவுள்ளது. குறித்த காற்றாலை கோபுரங்கள் 20 மெகாவாட்ஸ் கொண்டதாக அமைக்கப்படவுள்ளது. மேலும் ஓலைத்தொடுவாய் பகுதியில் 6 காற்றாலை மின் கோபுரங்களும், பேசாலை மேற்கில் 2 காற்றாலை மின் கோபுரங்களும் அமைக்கப்படவுள்ளது. குறித்த 8 காற்றாலை மின் கோபுரங்கள் 50 மெகாவாட்ஸ் கொண்டதாக அமைக்கப்படவுள்ளது. இந்த நிலையில் குறித்து 5 கிராமங்களிலும் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பது குறித்து கிராம மக்களின் கருத்துக்களை கேட்டறிய எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி தலைமையிலான குழுவினர் மன்னாரிற்கு விஜயம் செய்திருந்தனர். மன்னார் சவுத்பார், தாழ்வுபாடு, தோட்டவழி, ஓலைத்தொடுவாய், பேசாலை தெற்கு ஆகிய கிராம அலுவலகர் பிரிவுகளில் நேற்று 10 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அமைச்சருடன் அதிகாரிகளும் வருகை தந்திருந்தனர். மேலும் பாராளுமன்ற உறுப்பினர்களான காதர் மஸ்தான், ரவிகரன், ஜெகதீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டதோடு மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் உயர்திரு கனகேஸ்வரன், உதவி அரசாங்க அதிபர் பிரதீப், மன்னார் நகர பிரதேச செயலாளர் காந்தீபன், மன்னார் நகரசபையின் தவிசாளர் டேனியல் வசந்தன், அழைக்கப்பட்ட திணைக்கள பிரதிநிதிகள், கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் மக்களுடன் கலந்துரையாடிய போதும் மக்கள் தமது கிராமங்களுக்குள் புதிதாக அமைக்கப்படவுள்ள காற்றாலை மின்கோபுரங்கள் தேவை இல்லை எனவும் குறித்த காற்றாலை மின்கோபுரங்களை அமைக்க தாம் எதிர்ப்பு தெரிவிப்பதாக தெரிவித்தனர். மேலும் மன்னார் தீவில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள 30 காற்றாலை மின்கோபுரங்களால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் மீனவர்கள் தொழிலை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினர். மேலும் தமது கிராம மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் காற்றாலை கோபுரங்களை மன்னார் தீவிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததோடு எமது பகுதிக்குள் காற்றாலை அமைக்க ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டோம் என தெரிவித்தனர். அதுக்கு பிறகு நீங்க இந்த காத்தாடியை போடுங்க. நீங்க என்ன எங்க மக்கள் வந்து செத்ததுக்கு பிறகு நீங்க செய்ய போறீங்களா? எங்களுக்கு அபிவிருத்தி தர போறோம்னு நீங்க சொல்றீங்க. அபிவிருத்தி தாங்க, பிரச்சனை இல்ல. நாங்க செத்ததுக்கு பிறகு நீங்க அபிவிருத்தி செய்ய போறீங்க. இப்படி வேலைகளை முடிச்சிட்டீங்கன்ற காரணத்துக்காக எங்களை கொள்ளாது, எங்களை உயிரை எடுக்காதீங்க. இந்த புதிய அரசாங்கம் தயவு செய்து மன்னார் தீவை விட்டு இந்த 4 திட்டத்தையும் 20 மெகாவாட்ஸையும் வெளியில கொண்டு போங்க. தீவுக்கு நீங்க செய்த கட்டித்தனம் உங்களுக்கு காணும், நாங்க அனுபவிக்கிற துன்பம் காணும். இனி வேணாம், இதை போய் ஜனாதிபதிகிட்ட சொல்லுங்க, எங்களுக்கு இனி வேணாம். இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் அது செய்யப்படவில்லை. நீங்கள் இதே கூட்டத்தை ஆரம்பத்தில் செய்திருந்தால் எந்த பிரச்சனை இல்லை. இத்தனை கோடி இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் அன்று. அதை நாங்கள் மதிக்கிறோம். அந்த மதிப்பில் எல்லாமே உங்களை அனுப்பி வைக்காமல் அவருக்கு நன்றியோடு இந்த இதை உணர்வதையோடு எடுத்து சொல்கிறேன். நானும் பாதிக்கப்பட்டவன். இந்த அளவுக்கு நான் இவ்விதமாக சென்றேன். தெரியும், போட்டோ எப்போதுமே இருக்கிறது. வாழ்ந்தவர்கள் நான்கு, உரிமை இழந்தவர்கள் நான்கு. ஏனென்று சொன்னால் இத்தனை வருடங்களாக வாழ்ந்த எங்களது பரம்பரை ஒரு காலமும் ஒரு வருடமும் சார் சொன்னார் 900 மீட்டர் தான் மன்னாரில் பின்தங்கிய மாவட்டம், வறட்சி மாவட்டம் என்று வளமையாக பெய்கிற மழை 2 தடவையில் 1500 மீட்டருக்கு மேலதிகமாக பெய்யுது. இந்த வழக்கறிஞர் கூறினார் கார்த்திகை மார்கழி வந்தால்தான் மழை. நான் சொல்வேன், இன்று கூட மழை பெய்தால் நாங்கள் வீட்டிலிருந்து கட்டி எடுக்கப்படுவோம் வெள்ளத்தால். அதுதான் இன்றைய சூழல்.
என்ன சொல்றீங்க மக்களே? ஏனென்றால் நாங்கள் மக்களிடமாக மக்களோடு நாங்களும் வாழ்கிறோம். உங்களை போன்றுதான் நாங்களும் பணியாடுகிறோம். நீங்கள் சம்பளம் பெறுகிறோம், நாங்கள் சம்பளம் பெறாதோம். நாங்கள் உயிரோடு ஊசலாடுகின்ற மக்களோடு வாழ்கிறோம். நோய்வாய்ப்பட்டவர்களை தோளில் சுமந்து செல்கிறோம். அந்த ரீதியாலே வாழுகின்ற மக்களோடு வாடியவனாக வாழ்விழந்தவனாக நின்று இந்த உணர்வுகளை உங்கள் முன் வைக்கிறேன். ஆகவே வெறுமனே பசி எனக்கும் பசிதான். நாங்கள் இதற்கு பிற்பாடு போய் சில வேளைகள் எங்கே உணவருந்தோமோ தெரியவில்லை. எல்லா விதமான வாய்ப்பு வசூலும் அது கடமை, அது விருந்து பசார். எங்கள் பண்பு நன்றாக செய்வோம், அது அத்தியாவசிய தேவை. அதை விட இந்த உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க பேஸ் அசஸ்மெண்ட் அன்று நீங்கள் செய்திருந்தால் இத்தனை கோடி நஷ்டம் இல்லை. சரியான விதத்திலே நீங்கள் செய்திருக்கலாம். வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக எங்களது வளங்கள் எங்களுக்கும் வளமூட்டி வாழ வைத்து, ஆனால் இது வந்து அழித்து விட்டது. அதனாலே தான் இவ்விதமாக இருக்கு. 16 நீரோடைகள் சொன்னார்கள். வெறுமனே நீரோடைகள் அவை அவை கடலை பொறுத்தவரையிலே நிலவு இரவு லோ டைட் ஹை டைட் அந்த நேரங்களிலே மீனினங்கள் அங்கே வந்து முட்டையிடுவதும் குஞ்சு பொறிப்பதும் பெருகுவதும் இருக்கிறது. இன்றைய நீரோடைகள் இல்லை. 4 நீரோடைகள் கூட இல்லை. எப்படி கடல் வளம் பெருகும்? சில வேளைகளில் இந்த அசஸ்மெண்டை நீங்கள் ஆரம்ப கட்ட நிகழ்வை செய்திருந்தால் இவையெல்லாம் தெரிய வந்தது. அதற்கேற்ற விதத்திலே நாம் அமைத்திருக்கிறோம். செயற்கையாக கூட இயற்கையை நாங்கள் அமைத்திருக்கிறோம் அதை வடிவத்தில். ஆகவே இப்போது மீன் பிடிக்க செல்லுகிறார்கள். பாரிய அளவிலான செலவு, ஆனால் வரவு இல்லை. அது சில வழியில் இந்த மீனினம் பெருகாதனால ஏற்பட்டது. ஆனால் சாதாரணமான கருத்து ஃபேன் விண்மீன் போட்டாச்சு, மீன் பிடிவாடு இல்லை. இந்த தெளிவு தான் மக்களுக்கு. இதனை ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் மிகவும் மிகவும் சிறந்ததாக இருக்கும், எங்கள் எல்லோருக்குமே பயனளிப்பதாகவும் நாட்டு வளத்தை நாங்களே வளப்படுத்தி வளர்ந்த நாடாக, வளர்ச்சியுள்ள நாடாக, பழமையான நாடாக மாறுவதற்கு ஏதுவாக அது அமைந்திருக்கும். ஆகவே அமிதமான செயற்பாட்டை செய்யாத நிமித்தமாக இந்த மக்களாக இருந்ததோ பசியினாலே சிலோட வாடி மயங்கி விழுந்தாலும் அவருடைய உணர்வுகள் இதுதானே. ஆகவே அவர்களுடைய ஒரு தலைவர்கள் அல்லது பேசக்கூடியவர்கள் இருந்தால் உங்களுடைய ஆதங்கத்தை தெரியப்படுத்தினால் அதுதான் கடைசியாக அவர்களுக்கு ரிப்போர்ட்டாக மாறலாம். ரிப்போர்ட்டாக இவர்களை பொறுத்தவரையிலே இவர்கள் அரசு ஊழியர்கள் ஒன்றுமே தவிர்க்க முடியாது. இங்கே இருக்கிறார், நகர்ந்து விட்டார் கச்சேரி, அடுத்தவர் வந்து விட்டார், இவர்களை தோல் சுமை விடுத்து விட்டது, இவர் இருக்கிறார், இப்போ போவார தெரியாது. ஆனால் வாழுகின்றவர்கள் நாங்கள் வாழையாக பரம்பரையாக மண்ணை காக்க வேண்டியவர்கள், எங்களது எதிர்கால சந்ததிக்கு வாழ வழிவைக்க வேண்டியவர்கள் நாங்கள். ஆகவே நாங்கள் மௌனிகளாக இருக்க முடியும். மௌனிகளாக இருந்தால் மடிந்து விடுவோம். எங்களுக்கு தெரியும். இப்போது இரவிரவாக எல்லோரும் ஆன்லைனிலே சிங்களம் படிக்கிறார்கள், சிங்களவர்கள் தமிழ் படிக்கிறார். இதை அன்றே செய்திருந்தால் இன்று நன்றே நலமாக கரங்கோத்து நாங்கள் ஒன்றாக வாழ்ந்தோம். இதே போன்றுதாமே அன்று நாங்கள் இந்த பேஸ் அசஸ்மெண்ட் சரியாக செய்யாதபடினாலே இன்று படிப்படியாக இது கதை வந்து பாதிக்கப்பட்டு பிறந்த குழந்தை இதய துடிப்பு அதிகரித்து சொந்த வீட்டில் வாழ முடியாத புரிதொரு கிராமத்திலே சென்று வாழ வேண்டிய கட்டத்தினாலே பலதரப்பட்ட எதிர்ப்பை நாங்கள் சாதகமாக சாத்வீகமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். 30 வருட போராட்டத்துக்கு அழைத்து சென்று விட வேண்டாம். அடுத்த கட்டத்திற்கு எங்களை அடியெடுத்து வைக்க விட்டுவிட வேண்டாம். தயவாக வேண்டிக் கொள்ளுங்கள். இது எங்களுக்கு தெரியும். மக்கள் சக்தி கதிரையை கவிழ்த்தது. மக்கள் சக்தியின் மக்கள் இது மக்கள். நன்றி. எனினும் அமைச்சர் தலைமையிலான குழுவினர் மக்களுடன் கலந்துரையாடி தமக்கு சாதகமான பதிலை எதிர்பார்க்க முயற்சி செய்த போதும் கலந்து கொண்ட அனைத்து மக்களும் தமது பகுதிக்குள் காற்றாலை வேண்டாம், அமைக்க அனுமதி வழங்க மாட்டோம் என ஒருமித்து தெரிவித்தனர்.
சிறப்பாக இப்பகுதியில் நடைபெற்ற சந்திப்பின் போது எமது பகுதிக்குள் காற்றாலை அமைக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், எமக்கு காற்றாலை வேண்டாம் என ஜனாதிபதியிடம் சொல்லுங்கள் என அப்பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்தனர். மன்னார் மாவட்டத்தில் நடைபெற்ற இக்காற்றாலை தொடர்பான கூட்டத்திலிருந்து எரிசக்தி அமைச்சர் தலைமையிலான குழுவினர் கோபமாக வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது.